இருக்குங்க. ரெண்டாவது அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு வண்டி ஆர்டர் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். டோர் ஸ்டெப் டெலிவரி மேலே நிறைய டவுட் இருந்துச்சு. எப்படி பண்ணுறது, டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணால் கிரெடிட் எப்படி நம்ம வாங்குறதுன்ட்டு. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சொல்யூஷனாக இருந்துச்சு இந்த ரெப்போஸ் பே. ரெண்டாவது இவங்க ஃபேப்ரிகேஷன் யூனிட்டு எல்லாமே விசிட் பண்ணோம், எல்லாமே நல்லா இருக்குது. ரெண்டாவது அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு வண்டி ஆர்டர் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். பார்க்கலாம் இன்னும் மேபி ஃப்யூச்சரில் எப்படி இவங்க சப்போர்ட் இருக்குங்கிறத. ரெப்போஸ் டேட்டம்ங்கிறது பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துறோம், அதை புரிய வைக்கிறோங்கிறதுல இருக்குது. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. கிரெடிட்டுக்கு இது வரைக்கும் எந்த சொல்யூஷனும் இல்லை. 60% ஹெச்எஸ்டி சேல்ஸு நம்மளுக்கு கிரெடிட்டில் தான் போகுது. 15 டேஸு, மந்த்து, டிஸ்கவுண்ட்டுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. பெட்ரோல் பம்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய சேலஞ்சுங்கிறது கிரெடிட்டு, ரெண்டாவது எக்ஸ்பென்ஸு. இது ரெண்டும் தான். கிரெடிட்டு ரொம்ப பெரிய சேலஞ்சு. நம்ம லோடு போடுற டைமில் குறிப்பிட்ட டைமில் நமக்கு பேமெண்ட்டு வராது. அந்த நேரத்தில் ரொம்ப சிரமம். அது எல்லா டீலருக்குமே தெரியும். அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் தான். அது ஃப்யூச்சரில் நம்ம பங்கை டெவலப் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் அடுத்து என்ன ஸ்டெப்பு நம்மளால் பண்ண முடியுங்கிறத ஒரு டீமோட, ஒரு டெக்னாலஜியோட நம்ம அடுத்த ஸ்டெப் கொண்டு போகிறதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்.